திமுக செய்த சாதத்தை தாவேகா பரிமாறுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். இவர்கள் தாக்கிய பட்ஜெட்டில் பில்டிங் அல்ல, பெயிண்ட் கூட அடிக்க முடியாது. மாற்றுக் கட்சி தலைவர்கள் கடும் விமர்சனம். ஊழல்வாதிகள் ஊழலில் கைவிக்க பயப்படுகிறார்கள் இந்த ஆட்சியில். இதுவே இந்த ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி. அப்படி என்னதான் இன்னைக்கு பட்ஜெட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்கள், தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர். இந்த இடத்துல பல பேர் விமர்சனங்களை தான் கொண்டு வந்து அடுக்கிட்டு இருக்காங்களே தவிர, இந்த ஆட்சியில என்னென்ன அதிகமான விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கல்வித்துறைக்காக ஒதுக்கி இருந்தாங்க. இதுல பல சர்ச்சைகளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனா அவங்க தாவேகா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, போன ஆட்சியை விட கிட்டத்தட்ட 2200 கோடி அதிகமா செலவிட போறோம் இந்த கல்வித்துறைக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கணக்குல சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில 2025 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 46,000 கோடிக்கு மேல இந்த கல்வித்துறைக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல செலவிடப்பட்டது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, வெறும் 42,000 கோடி மட்டும்தான். இதையெல்லாம் தாண்டி தாவேகா ஆட்சி அதை விட கூடுதலா 2,000 கோடி செலவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பல கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வித்துறைக்கு இது ரொம்பவே குறைவு, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல இருந்து நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி இந்த மற்ற கட்சிகள் சொல்ற இந்த குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா எந்த கட்சி பக்கமே கேமரா திரும்பவே இல்லை, அந்த கேமரா 360ல இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் பக்கம் கேமராவே வரலைன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதற்கப்புறம் இந்த காவலர்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 5000 காவலர்களுக்கு அவங்களுக்கு வீடு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஐ மீன் அவங்களுக்கு அபார்ட்மெண்ட்ஸ் அலாட் பண்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. மாற்றுக் கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க கொடுத்த பட்ஜெட்ல பில்டிங் கட்ட முடியாது, பில்டிங் பெயிண்ட் கூட அடிக்க முடியாது இந்த காசுல அப்படின்னு மாற்றுக் கட்சியினர் சொல்றாங்க. அதே இதையும் தாண்டி எதிர்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு தெரியுமா, இவங்க ஒவ்வொன்றுமே ஒரு இக்கு வச்சுதான் பண்றாங்க. என்னன்னா மகளிருக்கு இவ்வளோ உரிமை தொகை கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் தமிழகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கடைசியா பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே இன்னைக்கு மின்சாரத்துறையிலிருந்து தொட்டது எல்லாமே பிரச்சனைக்குரியதா தான் இருக்கு. அதையும் தாண்டி இவங்க அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்களுடைய 400 அறிக்கையில ஒரு 40 கூட இவங்களால செய்ய முடியல, சொன்னதுல எல்லாம் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. விவசாயி கடனை முழுமையா தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிட்டு 50,000 வரை இருந்தால் தான் தள்ளுபடி பண்ணுவோம், அதுக்கப்புறம் நாங்களா பிரச்சனை பண்ணங்க 75,000க்கும் குறைவாக இருந்தா தான் தள்ளுபடி பண்ணுவோம்னு மாத்தி 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 பேசுறாங்களே தவிர, இவங்களுடைய பிரச்சனை எதுவுமே இவங்க சரி செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. மற்ற ஆட்சியும் முன்னாள் ஆட்சியும் மற்றவங்க செஞ்ச தப்பையும் தான் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு விஷயம், அவங்க மாற்றம்னு சொல்ற மாதிரி ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த டெண்டர்லாம் விடுறாங்க இல்லையா, இந்த டெண்டர்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் முக்கியமா டெண்டர்னா எப்படி விடணும், பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் பல்வேறு டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட விட்டு அதுல யார் குறைஞ்ச பட்ஜெட் தாக்கல் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் விடுவாங்க. ஆனால் இந்த ஆட்சி போன ஆட்சியில் என்ன மாதிரி நடந்தது அப்படின்னா, ஒரு 4 பேரை செலக்டிவா பண்ணி அந்த 4 பேர்ல யார் இது பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் விடப்பட்டது. இது ஒரு ஊழலா எல்லாரும் குற்றச்சாட்டா வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டு மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, ஓபன் டெண்டர், உங்க ஆர்கனைசேஷன் முறையா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தது அப்படின்னா இந்த டெண்டர்ல நீங்க கலந்துக்கலாம். அதையும் தாண்டி நான் இத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்கேன், நான் 15 வருஷமா ஃபீல்டில் இருக்கேன், 20 வருஷமா ஃபீல்டில் இருக்குங்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் இப்போ உருவாகி இருக்க தொழில் முனைவராக இருந்தா கூட உங்களுக்கு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க டெவலப் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு தொழில் முனைவரா ஒரு டெவலப் ஆகி முன்னாடி வரக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். ஆனா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்போ நிறைய பேர் டெவலப் ஆவாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெவலப் ஆகும். தமிழகம் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல பல கிராமங்களுக்காக கிட்டத்தட்ட 100 கோடி வரை ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல. என்ன அப்படின்னா, அந்த கிராமங்களுக்கான டெவலப்மெண்ட், அதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல வந்திருக்கு, இன்னும் வரப்போகுது சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாற்று கட்சிகளுடைய அந்த கூச்சல் என்ன அப்படின்னா, இவங்க அதை பண்ற இதை பண்றன்னு ஹைலைட்டா சொன்ன திட்டம் எதையுமே இப்ப சைன் பண்ணல. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க 200 யூனிட்லாம் தரல. அதுக்கும் இந்த சட்டத்துல இருந்தா தான், இந்த குறைபாடுல இருந்தா தான், இந்த குறியீடுல இருந்தா தான் சொல்லிட்டு
ஒவ்வொரு இக்கு வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறதையும் பல பேர் பேசுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல இருக்கிற நெட்டிசன்ஸ்லாம் இன்னும் நேத்து இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோட அரெஸ்ட்ல இருந்தே அவங்க இன்னும் வெளியே வரல. அவர் வந்து அரெஸ்ட் ஆகி முடிச்சு வெளியே வந்து இன்னைக்கு வந்து உள்ள வந்து உட்காந்துட்டாரு. ஆனா அவங்க வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, நாங்க அதுல இருந்தே நைட்டே வெளியே வந்துட்டோம் அப்படின்னு. இதெல்லாம் என்ன மாதிரி போக போகுது, இந்த தமிழக அரசு இன்னும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது, அதுலயும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் இன்னைக்கு வெளியே வந்து பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முழுமையா ஒரு திராவிட 2.0 மாடல் ஆட்சியை அதுக்கு மேல ஒரு கவர் போட்டு வெற்றி தமிழக ஆட்சின்னு மாத்தி வச்சிருக்காங்க. ஏங்க, ஒவ்வொரு விஷயமும் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு படி மேலதான் ஏற முடியும். அதுக்காக நீங்களுமே யாரோ ஒருத்தர் உருவாக்கின விஷயத்துல தான் ஒரு விஷயம் மாத்துறீங்க. அதே மாதிரி இவங்களும் ஒருத்தர் உருவாக்குற விஷயத்துல அதுல இருந்து இன்னும் ஹை பிச்சா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம எதுவா இருந்தாலும் அது நடைமுறைக்கு வந்த அப்புறம் தான் அது தப்பா சரியாங்கிற நம்மளோட குற்றச்சாட்டையோ நம்மளோட கருத்தையோ வைக்க முடியும். இந்த முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி இப்படிங்கிற டைட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து தமிழகத்துல என்னென்ன அரசியல் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்